இப்ப திமுகவுக்கு கொள்கை அப்படிங்கிறது கொள்ளை தான், அதுல தெளிவா இருக்கீங்க. அதிமுகவினுடைய கொள்கை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. திமுகவினுடைய கொள்கை என்பது கொள்ளை தான் அப்படின்னு. சரி, அதிமுகவுக்கு என்ன கொள்கைன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு என்ன கொள்கைன்னு நினைக்கிறீங்க? சொல்ல மாட்டான், என்னன்னே சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியாதுடா, அவனுக்கு தெரியாதுடா. அது ஏதாவது ஒரு கேள்விக்கு ப்ராப்பரா பொறுமையா தெளிவான பதில் உங்க தரப்புல இருந்து வந்து வரலைன்னா உங்களை தற்குறிங்கன்னு சொல்லாம நாங்க வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு சொல்லுங்க. இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்குறிகள் எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி. சூடா சுண்டலு விஜய் தம்பியப்பல மெண்டல். சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிகர் தான். நான் டிஃபரெண்டா எல்லாரும் என்ன பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த காஸ்டியூம்ல வந்துருவேன். இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்குறிகள் எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அதிமுகவுக்கு என்னென்ன அதிமுக பண்ணது நல்லது என்ன, அதிமுக பண்ண கொள்ளை என்ன நீங்க சொல்லுங்க சார். இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டுருக்கேன். தாவேகா செய்தி தொடர்பாளர் நீங்களா நானா? நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். சொல்லுங்க. நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். அப்புறம் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. வாயில புண்ணா பாந்தி வருதா? அந்தந்த நேரம் வரும்போது அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப, அந்தந்த இஷ்யூக்கு ஏற்ப, அந்தந்த பகுதிக்கு ஏற்ப, அந்தந்த கட்சிகளை பற்றி பேசுறது அப்படிதான் பேசுவோம். இன்னும் வேற என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன கண்டிஷன் வேணும் சொல்லுங்க. என்ன கண்டிஷன்? அதிமுக பாஜக குறித்த விஷயங்களை நீங்க தவிர்க்கிறீங்க அப்படின்னா அந்த விமர்சனத்தை இப்ப நீங்க உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கா இல்லையா? நாங்க வந்து தெளிவா சொல்லிட்டோம். என்ன என்ன பதில்? சார் தூங்கிட்டா சார். திமுகவும் பாஜகவும் எங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டோம். அதிமுக அதிமுக இப்படியா வந்து வெண்டத்துக்கு வேணாது. அதிமுக எதிரின்னு தான் சொல்றோம். அப்படி ஒண்ணும் எனக்கு தெரியலையே. களத்துக்கு ஏன் வர மாட்டேங்கிறீங்க? களத்துக்கு வாங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு களத்துக்கு இருக்காங்க. வந்து நீங்க இருங்க. நீங்க இவர் சொல்ற களத்துக்கு நீங்க வர மாட்டேன். இவருக்காக நான் அரசியல் நடத்த முடியுமா? நான் மக்களுக்கு அரசியல் நடத்துறேன் சார். மக்கள் என்ன யாரு சார் தீர்மானிக்க? களத்துக்கு எதுக்கு சும்மா வர சொல்றாங்க? மக்களுக்கு தானே வர சொல்றாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்களோடு இருக்கணும். எந்த ஒரு அரசியல் கட்சியும் அந்த கூட்டத்துல உட்காரணும். யார சொல்றான்? எந்த ஒரு அரசியல் கட்சியும் அந்த கூட்டத்துல உட்கார்ந்து டீ குடிக்கணும். ஐயா, அவனுக்கு உங்களை தாயே சொல்றாங்க. இதுதான் வரலாறு. இது யாரும் மறுக்கிறது இல்ல. அது எங்களுக்கும் தெரியும். இது வந்து ஒரு பாடம் யாரும் எடுக்க வேண்டியது எங்களுக்கு. எல்லா பாடமும் எங்களுக்கு தெரியும். புடுங்கு அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. ஓவர் நைட்ல பாஜகவை பேசிடணும், திமுகவை பேசிடணும், கொள்கையை பற்றி பேசிடணும், எப்படி இந்தியா கட்டமைச்சதை பற்றி பேசிடணும், வரலாறை பற்றி பேசிடணும். இதெல்லாம் பேச முடியுமா? பேசுங்க. ஏன் என்ன பிரச்சனை? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் பேசுவோம். என்ன கொஞ்சம் கொஞ்சமா பேசணும்? அப்ப உங்க மேல சந்தேகம் படுறது இயல்பா இல்லையா? சொல்லுங்க. ஒண்ணும் இல்லங்க, நீங்க கொஞ்ச நாளா எப்படி நெறியாளர் நீங்களும் கேக்குறீங்க. என்ன நெறியாளர் கேட்க கூடாது? அத நெறியாளர் வந்து ஒரு நாள் கேக்குற கேள்வி நியாயமா இல்லையா? அது மட்டும் பதில் சொல்லுங்க. எப்படி எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. ஒரு நாள் ஒரு நாளையில ஒரு மணி நேரத்துல ஒரு நைட்லயோ ஒரு அரசியல் கட்சிய உலகத்திலயோ அல்லது தமிழ்நாட்டிலயோ அல்லது மாநில கட்சியிலோ மாநில பிரச்சனையிலோ பிராந்திய பிரச்சனையிலோ தேசிய பிரச்சனையோ பேச முடியாது. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. 26 நிமிஷம் திமுகவை விமர்சிக்க முடியுது இல்ல? ஒரு 20 செகண்ட் மத்த யாராவது விமர்சிக்கலாம்ல? அப்பதான் உங்களை வந்து என்ன கேக்குறாங்க? பாஜகவின் சீட்டி விஜய் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியும்டா நாரப்பேல. திமுக ரகுபதி சொல்றாரு, அமைச்சர் ரகுபதி. இதே நம்ப கூடாது. அவர் சொல்லிட்டு போறாரு. எல்லாரும் சொல்லிட்டு போறாங்க, எல்லாரும் என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கரமான கல்லூரி மங்க முடியும் படியா கேப்லாம் பேசுங்க. சர்ச்சைகள் வந்து ஆரோக்கியமா இருக்கிறத எடுத்துதான் ஆகணும் அரசியல் கட்சிகள். நோ சூடு நோ சர்ணை. எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னையா? சரி, ஜனநாயகம் அதுதான். பேசட்டும்.
நாங்களும் பேசுவோம். தீர்மானிக்கப்படுது மக்கள். தேர்தல் திருவிழால தீர்மானிக்க மக்கள். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இந்த பானம் தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொழுப்போ சொல்றாங்கல்ல. சரி, மற்ற பாஜக பத்தியோ இல்ல தேசிய அளவுல பெரிய விவாத பொருளா இருக்கக்கூடிய உங்க கட்சி அதிகமா பாதிக்கப்படும் எஸ்ஐஆர்ல சொல்றாங்க. அதை பத்தியோ ஏன் எந்த கருத்துமே அதுல இடம்பெறல? அதையும் போர்ட்ல எழுதல. அது பையன் எழுதுறதுக்கு மறந்துட்டான். இல்ல திமுகவை ஜாஸ்தி டார்கெட் பண்றாங்க, பட் இவங்க எல்லாம் கம்மியா இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. அதிமுகவை தொடவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதிமுக ரேஸ்லயே இல்ல. அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. நான்கள் வந்தால் குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் ஒரு வீடாவது இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. அந்த வீட்டுல கண்டிப்பாக கார் லட்சியம் அல்லது 2 வீலராவது நிச்சயம். ஏயா நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம். இவனுங்க என்னடா கார் லட்சியம் ஓட்டு கேட்டிருக்கானுங்க, டெபாசிட் வாங்குவானுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து செய்யறாரு. வரவேற்க எப்படி நம்புறது? அது வரும். ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா. எனக்கு இது சொல்லும்போது ஒரே நம்மளோட மோடி வந்து மோடி அப்படிதான் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொன்னாரு. கருப்பு மணியை நான் கொண்டு வந்தேன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம் ரூபாய் போடுவாரு. உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா, நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறா. கேப்பனே கேட்க மாட்டேன். இது தேர்தல் வாக்குறுதியா சேனல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சிக்கு வந்தவனே எங்கே 15 லட்சம் போடுவேன் நான் சொல்லவே இல்லையா? ஐயோ நான் சொல்லவே. அப்ப அதே மாதிரி இவரு நான் ஆட்சிக்கு வந்தால் இப்படிலாம் மாறும். எப்படி மாறும்? அது அதேதான். அப்ப நீங்க கேக்குறது என்னன்னா, இதை எப்படி நம்புறதுன்னு கேக்குறீங்களா? இதற்கு காலம் வரும். எஸ்ஐஆர் வேணும் வேணாம் ஒரு ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்ட ஓப்பனா பேசுறதுல விஜய்க்கு என்ன தயக்கம் வருது? திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம். நான் எப்படி தெரியுமா இருக்கு நீங்க கேட்கிற கேள்வி? நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சார்பா பேசுறதுக்கு லஞ்சம் வாங்கலையாமே அப்படின்னு நான் கேட்டா ஒரு வார்த்தையில பதில் சொல்லுங்கன்னு சொன்னா ஆமானாலும் தப்பு, இல்லனாலும் தப்பு. என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நீட் வேணுமா வேணாமான்னும் பொழுது வேணான்னு டிக் பண்றீங்கல்ல. அனிதாவுடைய மரணத்திற்காக வீட்டுக்கு போய் உட்கார்ந்தோன்னு சொல்றீங்கல்ல. எஸ்ஐஆர் வேணுமா வேணாமா? எஸ்ஐஆர்ல விஜயோடைய தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? ஏன் ஓபனா எஸ்ஐஆர்ல திமுக மக்களை ஏமாத்துது, இதான் நிலைப்பாடு. ஆட உங்க கூர்க்காவுக்கு போறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குடி வச்சு அடி குடிடா. இனிமே சொல்லுவியா? ஒன்றிய அரசோட பிரச்சனைகளையும் மாநில அரசோட பிரச்சனைகளா தான் நீங்க இதுவரைக்குமே டைவர்ட் பண்ணிட்டு வருவீங்க. கடைசியா நடந்த எஸ்ஐஆர்ல விஜய் அவர்கள் சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷனா இருக்கட்டும், அந்த எஸ்ஐஆர் ஒன்றிய அரசோட பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது டிஎம்கேவோட சதி அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்றீங்க. தலைவர் விஜய் வந்துகிட்டு பாஜகவோட பேரை எந்த இடத்துலயும் குறிப்பிடல. அந்த எஸ்ஐஆர் அந்த 10 நிமிஷம் வீடியோ எக்ஸ்பிளனேஷன்லயும் அவர் முழுக்க திமுகவை தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா திமுக பார்த்து என்ன சம்பந்தமே இல்லையா? தளபதி ஆன்லைன் காமெண்ட்ஸ்ல நம்மள கேள்வி கேக்குறாங்க. நீங்க பிரஸ் மீட் கொடுக்க மாட்டீங்க, ஐடியாலஜி இல்ல, மக்களுக்கு ப்ராப்ளம் வந்தா ஓடிடுவீங்கன்னு என்ன ரிப்ளை பண்ணலாம் தலைவா? நம்மளுடைய அம்மா, அக்கா, தங்கச்சிகள், அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பு, அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும். இவ்வளவு நாளா நம்ம என்ன பண்ணோம்? அவங்க அம்மா, அக்கா, தங்கச்சியா கொச்சையா திட்டி கமெண்ட்ஸ் போடுவோம் தலைவா. அப்போ இப்ப மட்டும் என்ன யோசனை? அதே பண்ணுங்க ப்ரோ. நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.